டெல்லி முதலமைச்சராக அதிஷி மார்லனா சிங் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதற்கிடையே கெஜ்ரிவால் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகியுள்ளார். முதலமைச்சர் பதவியிலிருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் விலகுவதாக அறிவித்ததை அடுத்து புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதற்காக ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் கூட்டம் கூடியது. அப்போது 43 வயதான அமைச்சர் அதிஷியின் பெயரை கெஜ்ரிவால் முன்மொழிந்தார். இதனை அனைத்து எம்எல்ஏக்களும் வழிமொழிந்தனர். ஷீலா தீக்ஷித் மற்றும் சுஷ்மா சிவராஜுக்கு அடுத்தபடியாக டெல்லியின் முதலமைச்சராகும் 3வது பெண் என்ற பெருமையை அதிஷி பெறுகிறார். தன்மீது கெஜ்ரிவால் நம்பிக்கை வைத்ததற்கு நன்றி தெரிவித்த அதிஷி அவரை மீண்டும் முதலமைச்சர் பதவியில் அமர்த்துவதுதான் தனது இலக்கு என்று தெரிவித்தார். के लोगों को इतना कुछ देता है तो दिल्ली के लोग, आम आदमी पार्टी के विधायक और मैं अगले कुछ महीनों तक, चुनाव तक मुख्यमंत्री होने के नाते अब एक ही उद्देश्य से काम करेंगे कि हमें अरविंद केजरीवाल जी को फिर से दिल्ली का मुख्यमंत्री बनाना है. கெஜ்ரிவாலின் ராஜினாமா வேதனையான தருணம் என்றும், எனவே முதல்வரானதற்காக ஆம் ஆத்மியினர் தன்னை வாழ்த்த வேண்டாம் என்றும் அதிஷி கேட்டுக்கொண்டார். டெல்லி பேரவையின் பதவிக்காலம் 5 மாதங்களில் முடிய உள்ளதால் அதுவரை மட்டுமே முதலமைச்சர் பதவியில் அதிஷி இருப்பார். கெஜ்ரிவால் அமைச்சரவையில் 14 இலாக்காக்களை கைவசம் வைத்திருந்த அதிஷி சிறப்பாக செயல்பட்டதாக பாராட்டுகளை பெற்றார். கெஜ்ரிவால் சிறையில் இருந்தபோது டெல்லி நிர்வாகத்தை கவனித்துக் கொண்ட அதிஷி தற்போது முதலமைச்சராகவும் உயர்ந்துள்ளார். மதுபான கொள்கை முறைகேட்டு வழக்கில் கைதான கெஜ்ரிவால் தற்போது பிணையில் வெளியே வந்துள்ளார். முதலமைச்சருக்கான பணிகளை மேற்கொள்ளக்கூடாது என உச்சநீதிமன்றம் பிணைக்கான நிபந்தனைகளில் ஒன்றாக குறிப்பிட்டிருந்த நிலையில் ராஜினாமா முடிவை கெஜ்ரிவால் எடுத்தார். ஆம் ஆத்மி கட்சி முதலமைச்சரை மாற்றினாலும் அதன் ஊழல் கரையை மக்கள் மறக்க மாட்டார்கள் என்றும், அதிஷி ஒரு பொம்மை முதல்வராகவே செயல்படுவார் என்றும் பாஜக விமர்சித்துள்ளது. இதற்கிடையில் துணைநிலை ஆளுநர் வி.கே. சக்சேனாவை சந்தித்து கெஜ்ரிவால் ராஜினாமா கடிதத்தை அளித்தார்.